நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நீங்கள் ஏற்கனவே செட்டிநாடு டிவியை சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் அதற்கு பதிலாக இப்பொழுது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். செட்டிநாடு டிவியில் இடம்பெற்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் இனி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் இடம்பெறும். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நிறைய பேர் சொல்லவே கொஞ்ச நாள் வரைக்கும் சொல்றாங்க, அப்புறம் சொல்லவே வெளியில கூச்சப்படுறாங்க. என் பையனுக்கு 35 வயசாச்சு, பொண்ணு கிடைக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பையன் ரொம்ப வருத்தப்படுறேன், வெளியிலையாவது செஞ்சுக்கிறேங்கிறேன், நானும் கூட அப்படித்தான் நினைக்கிறேன்னு அந்த பையனுடைய தாயாரோ இல்லை தகப்பனாரோ சொல்லுகிறார்கள். தயவு செஞ்சு இப்ப இருக்கிற ஜாதகம் ஜோசியம் பார்க்குற ஆளுகள் எல்லாம் பிலீவ் பண்ணாம நம்ம உங்க குலதெய்வத்துக்கிட்ட சீட் எழுதி போட்டு எந்த பையனோ பொண்ணோ டிசைட் பண்ணி தைரியமா முடிங்க. ஜாதகம் பார்த்த கல்யாணம்லாம் இன்னைக்கு ஒண்ணு கூட சரியில்லை. அதிக ஜாதக ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு டைவர்ஸ் ஆனது ஜாஸ்தியா இருக்கு. ஒரு ஆள் ஒருத்தர் 24 வயசுல இருந்து ஜாதகம் பார்த்து 100 ஜாதகம் பார்த்து 29 வயசுல பையனுக்கு கல்யாணம் பண்ணி 2 மாசத்துல டைவர்ஸ் ஆன கதையெல்லாம் இருக்கு. அதுல ஏகப்பட்ட கண்டிஷன் சொல்றாங்க. மாமனார் இருக்கக்கூடாது, மாமியார் இருக்கக்கூடாது, கூட்டு குடும்பம் இருக்கக்கூடாது, நாத்தனார் இருக்கக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்றதுல பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தான் இப்ப இவ்வளவு பிரச்சனைகளும் வருது. ஸோ அப்போல்லாம் அப்பா அம்மாலாம் பார்த்துக்கிட்டதே கிடையாது. கல்யாணத்தன்னைக்கு மேடையில் பார்த்துக்கிறாங்க, அவ்வளோதான், இதான் பொண்ணுன்னு. அப்புறம் தான் அன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரியுது, தாலி கட்டும் போது தான் தெரியுது. அதுவும் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ளையே நிமிர்ந்து பார்க்குறாங்கன்னெலாம் சொல்லுவாங்க. முக்கியமாக பெற்றவங்க சொல்லித்தரணும், அதுதான் முக்கியம். பெற்றவங்க சொல்லி தந்தாங்கன்னா எந்த குழந்தையா இருந்தாலுமே கேட்கும். எப்பவுமே குறைவான எதிர்பார்ப்பு இருந்தால் தான் நிறைவான வாழ்க்கை இருக்கும். ரொம்ப எதிர்பார்த்துட்டு எதுவுமே வரலைன்னா அப்புறம் அந்த இது பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம். அது தொழில் செய்கிறவங்களுக்கு பொண்ணை கொடுத்தாலே புள்ளிகள் அதிகமாக பெருக வாய்ப்பு உண்டு. ஏன்னா நம்ம சமூகமே வணிகத்தை சார்ந்தது தான். ஆனால் இந்த கல்யாணம் நடக்கலை. ஏன்னா 2 பேரோட எதிர்பார்ப்புகள் வேற வேறையா இருக்கிறதுனால இன்னைக்கு 30 வயதுக்கு மேலும் இருக்கிற பெண்களும் இருக்கிறார்கள், மாப்பிள்ளைகளும் இருக்கிறாங்க. கேட்கிற வரன் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பதில் சொல்லுங்க. உங்களை இருகரம் கூப்பி வணங்குகின்றேன். அந்த கேள்வி ஒரு மாப்பிள்ளை வீடு வந்தா உங்களுக்கு ஒத்து வரும் வல்ல, பிடிக்குது பிடிக்கல, நாசுக்காக இல்ல நாங்க இப்ப செய்யல, நீங்க வேற இடம் பாருங்கனாவது சொல்லுங்க. இந்த விவாகரத்து ரொம்ப மோசமான வியாதி. அந்த காலத்துல அறுத்து கட்டுற ஜாதி இல்ல, அனுசரிச்சு போ அப்படின்னு வீட்டுல திட்டுவாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. ஈஸியா ஒரு கல்யாணம், 2 கல்யாணம், 3வது கல்யாணம் வரைக்கும் போறாங்க. அது ரொம்ப தப்பு. இக்கருத்தரங்கிலே பேசிய ஆட்சிகளும் செட்டியார்களும் புள்ளிகள் பெருக நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களை மிக ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்கள். முருகனுக்கு அரோகரா. உள்ளம் முருகுதையா முருகா, உன்னெழில் காணையிலே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பிறக்குதையா முருகா, உள்ளம் முருகுதையா. வெண்ணிலவை போற்றி, விரிசுடரை போற்றி, தன் மழையை போற்றி, தமிழ் போற்றி, எந்நாளும் என்னை காத்து வழி நடத்தும் இறைவனின் இணையடி தொழுது துவங்குகிறேன். அன்பும் அறமும் தழைத்தோங்கும் பண்பாளர் பலர் வாழும் இறையருள் சூழும் பல ஊர்களில் வாழும் நல்லோராம் பல்லோரும் சூழ்ந்த இந்நிகழ்வில் அடியேனுக்கு கிடைத்த இவ்வாய்ப்பு மிக பெரும் பாக்கியமே. செய்து முடிக்கப்பட்ட மாபெரும் சாதனைகள் அனைத்தும் செய்ய முடியாதவைகள் என்று முதலில் பலரால் நிராகரிக்கப்பட்டவைதான் என்பதைப் போல இன்று பல குழுக்களாக 1, 2, 3 என்ற கிளைகளை விரித்து பறந்து பல்லூர் நகரத்தாரையும் இணைக்கும் நம் நகரத்தார் குழுக்கள் அனைத்திற்கும் ஆணிவேராய் திகழும் கனகண்ணன் அவர்களையும் விதைத்தவர் அவரெனினும் அதை முளைவித்து விருட்சமாக்கி வீடுதோறும் கொண்டு சென்று அனைத்து ஊர் நகரத்தாரின் நன்மையையும் கருத்தில் கொண்டு அயராது சிந்தித்து குழு பெயரது நிலைக்க உழைக்கும் குழுக்களின் ஒருங்கிணைப்பாளர் பெருமக்கள் அனைவரையும் இந்நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். நம் நகரத்தார் இனம் சிறக்க, புள்ளி பெருகி, ஆள்போல் தழைக்க, வீட்டு பிள்ளைகளின் திருமண திருப்பூட்டு நிகழ்வு அரங்கேறி பெற்றவர் உளம் குளிர, உற்றார் மனம் கழிக்க உதவும் பல்வேறு நற்கருத்துக்களை வழங்க வந்திருக்கும் நற்சொற்பொழிவாளர்களாம் ராமநாதன் செட்டியார் தேவக்கோட்டை அவர்களையும்
திருமதி தெய்வானை ஆச்சி வளையப்பட்டி அவர்களையும், உலகம்பட்டி திரு முத்துராமன் செட்டியார் அவர்களையும், வளையப்பட்டி திருமதி தேன்மொழி ராஜேந்திரன் ஆச்சி அவர்களையும், கடியாப்பட்டி திரு சித அடைக்கலவன் செட்டியார் அவர்களையும், கண்டவராயன்பட்டி திருமதி மல்லிகா சேது ஆச்சி அவர்களையும், காரைக்குடி திருமதி ஜானகி ராமநாதன் ஆச்சி அவர்களையும், திரு வீரநாராயணன் செட்டியார் கண்டனூர் அவர்களையும், திருமதி சங்குமீனாள் கணேசன் ஆச்சி கண்டவராயன்பட்டி அவர்களையும், திரு சோ ஆண்டியப்பன் செட்டியார் ஆவணிப்பட்டி அவர்களையும், நாட்டரசக்கோட்டை திருமதி ஜெயலட்சுமி ஆச்சி அவர்களையும் மனமாற வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். இறையின் இணையடி தொழுது துவங்க துணை செய்த ஆண்டியப்பன் அண்ணன் அவர்களுக்கு நன்றி. மேலும் அழகு தமிழில் அடுக்கு மொழியில் அவையோருக்கு நன்றி நவில காத்திருக்கும் திருமதி அழகுமீனாள் ஆச்சி கண்டனூர் அவர்களையும் அலையென பெருக்கெடுக்கும் எண்ணங்களுக்கு வண்ணங்கள் கொடுத்து வடிவமைத்து இந்நிகழ்வின் கலந்துரையாடலில் கருத்துக்கள் பல தர காத்திருக்கும் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இறுதியாக அறியாமையால் அடியேன் எவரையும் அறியாமல் விடுத்திருந்தால் அவர்கள் அனைவரையும் என் பிழை பொறுக்க வேண்டுவதோடு மனமாற. திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த நகரத்தார் பெருமக்களே, ஆளுமை வாய்ந்த சீமை சமத்திகள் ஆட்சிமார்களே, சிகரத்தை தொட இருக்கிற சிறகுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் அறிமுகம். என் பெயர் ஆனாருணா ராமநாதன். வயசு 72. சொந்த ஊர் தேவகோட்டை. கோயில் இழுப்பக்குடி. பிரிவு கிடையாது. 76 ஊர் நகரத்தார் செய்திகளுக்காக ஒரு புராணக்குழு அமைத்தது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த குழுவில் ஆத்தங்குடி கனகசபை என்னை சேர்த்தாரு. கனகசபையும் நானும் சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலையும் சிதம்பரம் நகரத்தார் சங்கத்திலையும் சேர்ந்து ஒன்றாக பணியாற்றி இருக்கிறோம். போட்டி போட்டுவிட்டு நீ பெருசா நான் பெருசா, நீ பாத்தியா நான் பாத்தியாங்கிறது இல்லறமல்ல. இதை இந்த காலத்து பிள்ளைகள் குறிப்பா புரிஞ்சுக்கணும். பெரியவை இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம தாத்தா பாட்டி அப்பத்தா ஆயா ஐயாலாம் எப்படி வாழ்ந்தாங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நான் திருமண விஷயத்துல சொல்றது என்ன விரும்புறேன்னா, உங்களுக்கு கண்டிப்பா உரிமை உண்டு. அந்த காலத்துல சொன்ன மாதிரி அப்பா அம்மா சொன்னதை கேட்டு அவங்க சொல்றது அப்படியே தலையாட்ட சொல்லலை. இருந்தாலும் கூட உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி உங்க தாய் தகப்பனாருக்கு கடமை இருக்கு, அவர்களுக்கும் ஆசை இருக்கு, கனவு இருக்கு. அவங்களுக்கு சில விருப்பம். எந்த தாயும் தகப்பனும் தன்னுடைய மகளோ மகனோ நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அவர்களுக்கும் அனுபவம் இருக்கு. அதையெல்லாம் கருதி அவர்களை புறந்தல்லாம அவங்களோட கலந்து பேசி நல்ல முடிவை எடுங்க. நீங்களா தாண்டவத்தனமா எடுக்கிறது சில சமயத்தில் நல்லா இருக்கலாம், சில சமயத்தில் நல்லா இல்லாமே போகலாம். அதனால மற்றவர்களை கலந்து பேசி முடிவெடுக்கிறதுல எதுவும் தவறு இருக்கிறதா எனக்கு தெரியல. உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் இன்னைக்கு நியாயம்தான். நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, சம்பாதிக்கிறீங்க, அதுக்கு தகுந்த மாப்பிள்ளை வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்க 40,000 சம்பாதிக்கிறீங்க, மாப்பிள்ளை 35,000னா அதுக்கு அதை பெருசா நினைக்க வேண்டாம். அந்த காலத்துல சம்பாதிக்காம படிக்காம இருக்க மாப்பிள்ளைகளை படிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல கூட கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அதனால நான் அந்த மாதிரி இருக்க சொல்லலை. அந்த தொகையில இருக்கிற வேறுபாடு இல்ல உயரத்துல உருவத்துல அழகுல இருக்கிற வேறுபாடுகள் எல்லாம் ரொம்ப பெருசா கருதாம ஏதாவது ஒன்றை விட்டு கொடுத்து சமரசம் பண்ணா சீக்கிரம் கல்யாணம் முடியும். இல்லைன்னா காத்திருந்தேன் காலமெல்லாம் காத்திருந்தேங்கிற கதையா உங்க கல்யாணம் தள்ளிக்கிட்டே போகும். குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் உங்களை நிராகரிச்சிருவாங்க. அதனாலதான் அப்புறம் கலப்பு மனம் வருது. அதனால நம்ம புள்ளி பெருகக்கூடிய வாய்ப்பு குறைஞ்சு போகுது. பெற்றோர்களுக்கு என்ன சொல்றேன்னா, நம்ம பழைய காலத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த காலத்துல காலம் மாறிடுச்சு, பிள்ளைய படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தனியா சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதையும் கருத்துல கொள்ளுங்க. அவங்க கிட்ட திணிக்காதீங்க உங்களுடைய கருத்துக்களை. அவருடைய எண்ணத்துக்கு தகுந்தாற் போல நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து மற்றதையெல்லாம், ஜாதகம் தான் ரொம்ப பெரிய இடையூறா இருக்கு. ஜாதகத்தை ஒரு வழிகாட்டுதலா வச்சுக்கணுமே தவிர ஜாதகத்தை மட்டுமே நம்பி திருமணத்தை தள்ளிக்கிட்டே போனால் தள்ளிக்கிட்டே தான் போகும். அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. 34 வயசு 35 வயசு ஆம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலை, பொம்பளை பிள்ளைகளுக்கு 30 வயசு வரைக்கும் கூட சில பிள்ளைகளுக்கு ஆகலை. நிறைய பேர் சொல்லவே கொஞ்ச நாள் வரைக்கும் சொல்றாங்க, அப்புறம் சொல்லவே வெளியில கூச்சப்படுறாங்க. என் பையனுக்கு 35 வயசாச்சு, பொண்ணு கிடைக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பையன் ரொம்ப வருத்தப்படுறேன், வெளியிலையாவது செஞ்சுக்கிறேங்கிறேன், நானும் கூட அப்படித்தான் நினைக்கிறேன்னு அந்த பையனுடைய தாயாரோ இல்லை தகப்பனாரோ சொல்லுகிறார்கள். சில பிள்ளைய கலப்பு மனம் பண்ணிக்கிறேங்கிறேங்க. சில பிள்ளைய நான் தானா அலுவலகத்தில் வேலை பார்க்குற இடத்துல பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுங்க. அந்த அளவுக்கு தீவிரமா இருக்கிறதுனால நம்ம இன்னமும் காதுல வாங்கிக்காம அப்படியே இருக்கிறது அவ்வளவு திறந்ததா தெரியல. சமூக அக்கறை உள்ளவர்களுக்கு நல்லது அல்ல. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து அதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். முதல்
நாம செய்ய வேண்டியது எப்படியாவது இந்த 35 வயசுக்கு மேலே இருக்கிற ஆம்பளை பிள்ளைகளுடைய விவரங்களை சேகரிக்கணும். அதே மாதிரி 30லேருந்து 35 அந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸும் ஆங்கிலத்தில் தகவல் தொகுப்பு, அது சரியான தகவல் தொகுப்பாக இருக்கணும். அதே மாதிரி பெண் பிள்ளைகளையும் 25 வயசுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் யார் யார் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்காது, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இருந்தாலும் கூட நம்முடைய 1 லட்சம் 1.5 லட்சம் ஜனத்தொகையை பார்க்குறப்ப கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் கூட அவங்கள வந்து அவங்க மேலே அதை ஃபோக்கஸ் பண்ணணும். அதை அவங்களுக்கு முதல்ல திருமணம் முடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்து இந்த ஜாதகம் பார்க்குறத குடும்பமான வரைக்கும் நம்ம நகர்த்தார்களே நல்லா ஜாதகம் பார்க்குறவங்க இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்து இது செய்யலாம். ஏன்னா சில ஜாதகத்தில் சில சலுகைகள்லாம் இருக்குது. அதாவது குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஜாதகம் பார்க்க வேண்டாம், தோஷம் பார்க்க வேண்டாம், குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எதுவுமே பார்க்க வேண்டாம், அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சவங்க பெரியவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த 35 வயதுக்கு மேலே போனால் இல்லை 30 வயதை தாண்டிய ஆண் பிள்ளைகளுக்கு முதல்ல திருமணம் ஆகிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். இதுக்கு பெற்றோர்களும் பிள்ளைகளும் முழு ஒத்துழைப்பு தரணும். இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளும் பெற்றோர்களும் ஒரு 2 முக்கியமான உறுதிப்பாட்டில் இருக்கணும். ஒன்று வந்து நம்ம செட்டியை வீட்டில் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு இந்த பொண்ணும் பையனும் சொல்லணும். செட்டி வீட்டில் தான் சம்பந்தம் பண்ணுவேன் அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லணும். அடுத்தது வந்து ஒரு குறிப்பிட்ட வயது அவங்களே ஒரு முடிவு பண்ணட்டும், இந்த வயதுக்குள்ளே என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிடுவேன், அதேமாரி பொண்ணோ பிள்ளையோ இந்த வயதுக்குள்ளே நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு ஒரு பொதுவார் முன்னிலையில் ஒரு சங்கத்திலேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க சொல்லி உறுதிமொழி எடுக்கணும், அதை கடைப்பிடிக்கணும். அப்புறம் இந்த பதிவு சொன்னேன் இல்லையா, 35 வயசு இந்த மாதிரி வயது யாராருக்கெல்லாம் உடனடியாக நடக்க வேணுமோ அவங்க விவரத்தை வந்து இன்னொரு முறையாக கூட நம்ம பதிவு பண்ணலாம். நான் நினைக்கிறது என்னென்னா, நம்ம வீட்டு கல்யாணங்கள்லாம் நகர கோயில்களில் போய் பதிவு பண்ணுறோம், வாக்கு வைக்க போகிறப்போ கல்யாணத்தை பதிவு பண்ணுறோம். அப்போ வந்து இந்த வார்த்தை அந்த வீட்டில் யார் யார் இன்னும் கல்யாணம் ஆக வேண்டியது இருக்காங்க, எத்தனை வயசு அவங்களுக்கு அப்படிங்கிறத ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். அதேமாரி நகர்த்தார் சங்கங்களில் இந்த விவரத்தை சேகரிக்கலாம். உள்ளூரில் இருக்கிற நகர கோயில்களில் சேகரிக்கலாம். 3 பேரும் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்ளலாம். அப்போ நிறைய விவரங்கள் சேர்ந்துடும். ஏன்னா நம்ம பக்கத்தில் இப்போ வசிக்கல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருக்கிறோம். இந்த தகவல் ரொம்ப முக்கியம். இந்த தகவல் சேகரிக்கிறதுல கோயிலூர் ராஜனும் நமக்கு உதவ முன்வந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. அதனால் இந்த சவால்களை எல்லாம் சமாளிப்போம், நம் சமூகத்தை காப்போம், நம் சமூகம் வளர வழிவகுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கங்க. நான் வந்து அடைக்கலவன், என் பேரு கடியாப்பட்டி, வைரவங்கோயில் சொந்த ஊர். நம்ம இன்னைக்கு 2 விஷயங்களை பத்தி பேசுறதா இருக்கிறோம். ஒண்ணு வந்து நம்ம சமூகத்துல புள்ளிகளை எப்படி கூட்டுறது, இன்னொன்னு விவாகரத்தை எப்படி தடுக்கிறது. புள்ளியை கூட்டுறதுனால உங்களுக்கு கல்யாணங்கள் வந்து நிறைய நடக்கணும். கல்யாணம் நடக்கிறதுல இப்ப 2 விஷயம் தாங்க, ஒன்லி 2 மேட்டர்ஸ் தான் நமக்கு தடையாவே இருக்கு. ஒண்ணு வந்து ஜாதகம், இன்னொன்னு வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். இது 2 விஷயம் தான். ஜாதகம் வந்து ஒண்ணு பொண்ணு வீட்டுக்காரங்க பாக்குறாங்க பொருந்தது, பையன் வீட்டுக்காரங்க பாக்குறாங்க பொருந்தல. பொதுவா வந்து ஜாதகம் பாக்குறதுல இன்னைக்கு 90% ஜோசியக்காரங்க சரியில்லை. ஜாதகக்காரனை நம்பி நல்ல இடம் சம்பந்தத்தை எல்லாம் விட்டுறாங்க, வயசையும் விட்டுறாங்க. 70 வயசு 70 ஜாதகம் 80 ஜாதகம் இப்படியே பார்த்துக்கிட்டே போய் வயசு வந்து 27 வயசு 28 வயசு 29 வயசு ஆயிடுது. அதுக்கப்புறம் பையனுக்கு வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ண முடியல, பொண்ணுக்கு வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ண முடியல. தயவு செஞ்சு இப்ப இருக்கிற ஜாதகம் ஜோசியம் பார்க்குற ஆளுகள் எல்லாம் பிலீவ் பண்ணாம நம்ம வந்து உங்க குலதெய்வத்துக்கிட்ட சீட்டு எழுதி போட்டு ஜாதகம் பார்க்கறதை நிறுத்திட்டு உங்க குலத்தை காப்பாத்துற குலதெய்வத்துக்கிட்ட சீட்டு எழுதி போடுங்க. பார்த்துட்டு எந்த பையனோ பொண்ணோ டிசைட் பண்ணி தைரியமா முடிங்க. ஜாதகம் பார்த்த கல்யாணம் எல்லாம் இன்னைக்கு ஒண்ணு கூட சரியில்லை. அதிக ஜாதக ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு டைவர்ஸ் ஆனது ஜாஸ்தியா இருக்கு. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். பையன் நிறைய படிச்சிருக்கணும், கலரா இருக்கணும், பொண்ணு நிறைய படிச்சிருக்கணும், கலரா இருக்கணும், கருப்பா இருக்கக்கூடாது. கருப்பும் ஒரு கலர் தாங்க. அந்த அவனுக்கு வயசு கம்மியா இருக்கணும், அந்த சின்ன வயசுலயே நிறைய சம்பாதிக்கணும், தலைமுடி வந்து நிறைய இருக்கணும். அந்த வீட்டுல அண்ணன் தம்பிங்க எத்தனை பேரு, இங்க வீடு இருக்கா அங்க வீடு இருக்கா, எல்லா எக்ஸ்பெக்டேஷனும் பொருந்தி வந்து ஒரு மாப்பிள்ளை பாக்குறது ஒரு பொண்ணு பாக்குறதுலாம் ரொம்ப சிரமம் இன்னைக்கு. சரி, எல்லா சூழ்நிலைகள் வாழ்க்கையில என்னைக்கு வேணாலும் மாறும். இன்னைக்கு இருக்கிறதே நிரந்தரமா எப்பவும் இருக்க போறது இல்ல. சோ காம்ப்ரமைஸ் பண்ணி போய் சீக்கிரம் வயசோட கல்யாணத்தை முடிக்கிற வழியை பார்க்கலாங்க. பையன் பொண்ணுடைய பயோடேட்டா டீடைல் கூட வெளியே வரணும். போட்டோ கொடுக்க விருப்பப்பட்டா கொடுங்க, இல்லாட்டி கொடுக்காதீங்க. நம்ம ஜாதகமே கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது ஜாதகம் கொடுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் பயோடேட்டாவை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். கல்யாணத்துக்கு 3 மாசம் 6 மாசம் முன்னாடியாவது அந்த காமன் பிளாட்ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஐடியா வச்சு தாங்க 2 பேரும் அவங்க கோயில்ல கோயில் மாலையை வாங்கணும்.
அப்ப வந்து பையனுடைய டீடைல் பூரா, பொண்ணுடைய டீடைல் பூரா வெளியே வந்துருங்க. நீங்க போன் நம்பர் கொடுக்க வேண்டாம், இமெயில் ஐடி மட்டும் கொடுங்க. விருப்பப்பட்டா பதில் கொடுங்க, இல்லாட்டி கொடுக்காதீங்க. அட்லீஸ்ட் மேரேஜ் பிளான் பண்ண உடனே ஒரு 3 months 6 months பிஃபோர் ஆகுது அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஐடி கார்டு கொடுத்து தான் நீங்க கோயில்ல கல்யாணமே போய் சொல்லணும், கோயில் மாலையே வரணும். அடுத்தது வந்து ஜாதகத்தை பார்த்து 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 நாளை கடத்தி வயசையும் போக்கி வாழ்க்கை முக்கியங்க. எவ்வளவு நாள் ஒரு ஆள் வந்து ஒருத்தர் வந்து 24 வயசுல இருந்து ஜாதகம் பார்த்து 100 ஜாதகம் பார்த்து 29 வயசுல பையனுக்கு கல்யாணம் பண்ணி 2 மாசத்துல டைவர்ஸ் ஆன கதையெல்லாம் இருக்கு. இவ்வளவு அந்த காலத்துல யாரும் ஜாதகமும் பார்க்கல, ஒண்ணும் பார்க்கல. ஜாதகம் மிகப்பெரிய கன்ஃபியூஷனுங்க. ஜாதகத்தை விட்டுட்டு போய் கோயில் சீட்டு எழுதி போட்டு குலதெய்வத்துக்கிட்ட கல்யாணம் முடிக்கிறது பாருங்க. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். அது ஒரு பொண்ணோ ஒரு பையனோ கல்யாணத்துக்கு இன்னைக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை வேணும், இப்படி ஒரு பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்கறதுல தப்பே இல்லைங்க. ஆனா இன்னைக்கு லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டு இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் பண்றதெல்லாம் வந்து எல்லாத்தையும் சூட் ஆகுற மாதிரி வந்து நம்ம பொண்ணு பாக்குறது பையன் பாக்குறதுல ரொம்ப கஷ்டம். இந்த நல்ல இடத்துல ஜாதகத்தினால நல்ல இடத்த விட்டுறாங்க. நீங்க கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் பையன் நல்ல பையனா, திறமையான பையனா, கெட்ட பழக்கம் இல்லாம இருக்கா, குடும்பத்துல வந்து இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் நல்லா இருக்கா, குடும்பம் நல்ல குடும்பமா, இதுகளை பார்த்து கல்யாணத்தை பண்ணுங்க. வாழ்க்கையில என்னைக்கு வேணாலும் சூழ்நிலை மாறும். நல்லா சேர்ந்து கடைசி வரைக்கும் காப்பாத்துவானா, நல்ல குடும்பமா, நல்ல பொண்ணா, நல்ல பையனா, இது மாதிரி பார்த்து கல்யாணத்தை பண்ணுங்க. எல்லா எக்ஸ்பெக்டேஷனையும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணி கல்யாணம் பண்றதோ, இந்த ஜாதகத்தை பார்த்து பார்த்து டயத்தை இது பண்ணாம சீக்கிரத்தை கல்யாணத்தை பண்ணி பிள்ளைங்களை காலகாலத்துல வந்து எப்படி குடும்பமாக்குறதுங்கிற வழியை பாருங்க. அடுத்த சப்ஜெக்ட் வந்து நம்ம விவாகரத்தை பத்தி பேச போறாங்க. விவாகரத்து 2 பாயிண்ட் தான். ஒண்ணு வந்து சரியா விசாரிக்காம கல்யாணம் பண்றது, இன்னொன்னு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அனுசரிச்சு போகாம இருக்கிறது. சரி, இப்ப 2வது கல்யாணம் பண்ணி 3வது கல்யாணம் பண்ணி அனுசரிச்சு போய் பக்காவா இருக்கிறவங்க ஏன் கல்யாணத்துல அனுசரிச்சு போக மாட்டேங்கிறீங்க? வாழ்க்கையை விட்டு கொடுக்கறதாங்க வாழ்க்கை. எல்லாமே அனுசரிச்சு அமையாது. நீங்க வந்து நிறைய பேர் கல்யாணத்துல சரியான டீட்டெயில் கொடுக்கறது இல்ல. இவங்க கொடுக்குற டீட்டெயில பிலீவ் பண்ணிடுறாங்க. 1000 டீட்டெயில் 1000 கொடுத்தாலும், மீடியேட்டர் கொடுத்தாலும், பேரண்ட்ஸே கொடுத்தாலும், பொண்ணை பெற்றவங்களோ பையனை பெற்றவங்களோ தீர விசாரிச்சு கல்யாணம் பண்றாங்க. ஸோ ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில நமக்கு வந்து டைவர்ஸ் 1000 ஆராய்ச்சி பண்ணி ஜாதகம் பார்த்து எல்லாம் பார்த்து இன்னைக்கு 30% கல்யாணம் டைவர்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு பேரண்ட்ஸ் இன்னைக்கு கல்யாணம் பண்ணும்போதே இது இன்னைக்கு டைவர்ஸ் ஆகாம குடும்பம் நடத்திடுவாங்களாம் பயத்தோட தான் பொண்ணுடைய பேரண்ட்ஸ் பையனுடைய பேரண்ட்ஸ் கல்யாணத்தை நடத்துறாங்க. எந்த பேரண்ட்ஸுக்கு வந்து டைவர்ஸை விரும்புறதே கிடையாது. ஆனா ஒரு புருஷன் முண்டாட்டி பிரச்சனையில ஒரு பேரண்ட்ஸ் ஒரு மத்த தேர்ட் பார்ட்டி எல்லாம் இன்வால்வ் ஆகும்போது தாங்க பிரச்சனை பெருசாகுது. அவங்களே விட்டுருங்க, அவங்க பிரச்சனையை அவங்களே சால்வ் பண்ணிக்குவாங்க. சால்வ் ஆகலையா அவங்க 2 பேரும் ஒரு முடிவு பண்ணி வர்றாங்களா, வரும்போது நம்ம டைவர்ஸ்ன்னு வரும்போது ஒரு காமன் டீம் ஒண்ணு வைங்க. நம்ம நகரத்தார் கம்யூனிட்டியில 2 கோயில் சம்பந்தப்பட்டவங்க ஆளுகளை உட்கார வச்சு அங்க போய் பேசுங்க. டைவர்ஸ்ல சம்டைம் ஜெனியூன் ரீசனும் இருக்கும். அது ஜெனியூன் ரீசனா இருந்தா பரவாயில்ல, ஓகே நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அவங்க ஆத்தரைஸ் பண்ணலாங்க. ஜெனியூன் ரீசனே இல்லை, சும்மா சில்லற மேட்டருக்கெல்லாம் வந்து டைவர்ஸ், அது இது சின்ன குடும்ப பிரச்சனை, பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆனாங்க, அது சரியில்லை இது சரியில்லை, இதுக்கெல்லாம் டைவர்ஸ்னா காம்ப்ரமைஸ் பண்ணுங்க. ஒத்து வராதவங்கள நீங்க 2 பேரும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு கோயில் மாலை வராதுன்னு கடுமையா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம சமூகத்துல அவ்வளவு பேரும் வந்து நகரத்தாரா இருக்கத்தாங்க விரும்புறாங்க. இதனால வயசே போனாலும் வெயிட் பண்ணி நகரத்தார் சமூகத்திலே கல்யாணம் பண்ணிக்கத்தான் விரும்புறாங்க. என்னடா நான் இப்படி சொல்றேன், கோயில் மாலை வராது, டைவர்ஸுக்கு ஜெனியூன் ரீசன் இருந்தா டைவர்ஸ் ஆத்தரைஸ் பண்ணுங்க நகர கோயில்ல, இல்லாட்டி ஆத்தரைஸ் பண்ணாதீங்க. அந்த கட்டத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இவங்க ஏன் வந்து டைவர்ஸ் பண்றாங்க, என்ன பண்றாங்க அனலைஸ் பண்ணுங்க. ஜெனியூன் ரீசன் இருந்தா கொடுத்துடலாம். சரி, இல்ல இது இவ்வளவு கடுமையான ஒரு டிசிஷனா இருக்கே என்ன பண்றதுன்னா, இல்லாட்டி இது வேற வழியே இல்லைங்க, டைவர்ஸை கட்டுப்படுத்தவே முடியாது. சட்டம் இருக்குங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் நம்ம சட்டத்தை பயன்படுத்த முடியுமா? குடும்பம்னா அனுசரிச்சு போறதாங்க குடும்பம். எல்லாம் சரியா விசாரிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க மத்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. படிப்பு, அது இது, அழகு, தலையில முடி இருக்கணும், சின்ன வயசுலயே நிறைய இருக்கணும். குடும்பத்துக்கு ஒத்து வருமா, ஃபேமிலி நல்லா இருக்கா, பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கா, மன பொருத்தத்தை விட பண பொருத்தமும் மத்த வசதி பொருத்தங்களையும் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு மத்த அட்ராக்ஷன் எல்லாம் இருந்துகிட்டு குடும்பத்துக்கு ஒத்து வராம டைவர்ஸ்ல போய் நிக்குது. வந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல ஒரு கமிட்டி மாதிரி ஒண்ணு ஃபார்ம் பண்ணி அதுல வந்து 2 கோயில் நகரத்தார்களும் பெரியவங்க உட்கார்ந்து பேசி ஜெனியூன் ரீசனாங்கிறத நியூட்ரலா அவங்க வந்து டிசைட் பண்ணி அதை வந்து ஜெனியூன் ரீசனா இருந்தா ஆத்தரைஸ் பண்ணுங்க அந்த டைவர்ஸை. அதுக்கப்புறம் அவங்க லீகலா போய் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டா. அதர்வைஸ் அதுக்கு டைவர்ஸ் கொடுக்காதீங்க. அது அப்படியே அவங்க பண்ணாலும் உங்களுக்கு கோயில் மேல வராதுன்னு சொல்லுங்க. இந்த பயம் இருந்தா தாங்க டைவர்ஸை கட்டுப்படுத்த முடியும். என்னடா இது, இதனால புள்ளி குறைஞ்சு போயிருமேன்னு யாரும் யோசிக்காதீங்க. என்ன காரணம்னா, நான் சொல்றது எல்லாரும் நகரத்தார் கம்யூனிட்டியில இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கும் போல இருக்கேன், நமக்குள்ளே அனுசரிச்சு போயிருவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். நம்ம எல்லாருடைய நோக்கமும் வந்து புள்ளி கூடணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லது நடக்கட்டும். வணக்கம்.
பெயர் நாவண்ணா வீரங்கனா நாராயணன். எனது ஊர் கண்டனூர். கோவில் பிள்ளையார்பட்டி கோயில். இப்பவும் நமது புள்ளிகள் பெருக வேண்டும், நமது சமூகம் தலைக்க வேண்டும் என்ற கருத்தில் நமது கருத்தை சொல்வதற்காக பேசுகிறேன். இப்போவும் நமது தாசங்களை சொல்லும் பொழுதே நமது சமூகம் எவ்வளவு பழமையானது என்று புரியும். அதுபோல் புள்ளிகளும் பெருக வேண்டும். புள்ளிகள் பெருக வேண்டும் என்றால் திருமணங்கள் நடக்க வேண்டும். திருமணங்கள் நடப்பதற்கு பெண் வீட்டாரும் ஏகப்பட்ட கண்டிஷன் போடுகிறார்கள். அந்த கண்டிஷன்களிலிருந்து நமது பையன்களும் பொறுமையுடன் இருப்பதால் வயது 35க்கு மேல் போய்விடுகிறது. அந்த பையன்களும் பொறுமை இழந்து நமது புள்ளிகள் ஆக வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இவர்கள் பெண் வீட்டார் ஒரு 7-8 தாக்கல்களை கையில் வைத்துக்கொண்டு ஒரு தாக்கலையும் வெட்டி விடாமல் இந்த தாக்கல் வச்சு வேற பிடித்த தாக்கலை பேசுவதற்குள் அதை எவ்வளவு தூரம் அவர்களுக்கு இது பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்றாங்க. அந்த அவமானப்படுத்தி பண்ற மாதிரி இருக்கு. அப்படி பண்ணாம பிடிச்ச ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு மற்ற ஜாதகத்தை விட்டுடலாம். அப்படி பண்ணினாங்கன்னா கூட கொஞ்சம் பரவாயில்ல. இவங்க எடுத்து வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் பண்ற போது ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாடுறாங்க. அப்போவும் பழைய முன்னாலெல்லாம் நம்ம ஐயாக்கள் ஆயாக்கள் ஆபத்தாக்கள் இப்படித்தான் கூட்டிட்டு தான் வந்தாங்க, கொடுத்து தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த காலத்துல இருந்து எப்படி நடுவில் மாறினாங்கன்னு தெரியல. அது தெரிஞ்சதுன்னா நடுவில் இந்த புள்ளிகள் பெறுகிறதுக்கு ஒரு காரணம் நம்மளுக்கு தெரியும். அதே போல இப்பவும் கொடுத்து கூட்டிட்டு வர காலம் போலத்தான் இருக்கு. அதுல ஏகப்பட்ட கண்டிஷன் சொல்றாங்க. மாமனார் இருக்கக்கூடாது, மாமியார் இருக்கக்கூடாது, கூட்டு குடும்பம் இருக்கக்கூடாது, நாத்தனார் இருக்கக்கூடாது, இப்படிலாம் சொல்றதில்ல. இவங்கெல்லாம் படிக்கிறதுனாலதான், படிச்சதுனாலதான் இவ்வளவு ஒரு இதுவும் வருது. படிச்சது கூட தப்பு கிடையாது. அதில் உள்ள சந்தோஷங்களும் படிச்சதில் உள்ள சந்தோஷம் இப்போ சொல்ற கண்டிஷன்ல நம்மளுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதுலயும் குறிப்பா இவ்வளவு வேணும், அவ்வளவு வேணும், இப்படி வேணும், வீடு வேணும், கார் வேணும். நம்ம பையன்களும் நல்லா சம்பாதிக்க தான் செய்யறாங்க. அந்த சம்பாதித்ததை வச்சு ஒரு குடும்பத்தை நல்லாவே நிர்வகிக்க முடியும். அப்போ இவங்க என்ன பண்றாங்க, எனக்கு இவ்வளவு வேணும், அவ்வளவு வேணும், கார் வேணும், வீடு வேணும்னா எல்லாம் உழைச்சி சம்பாதிச்சா தானே சேர்க்க முடியும். இவங்க இப்பவே வரும்போதே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வந்தா எப்படி பண்றது? பையங்களுக்கு ஒரு 30-35 வயசுக்கு மேலதான் அந்த மாதிரிலாம் சரியான ஒரு இது வருது. அந்த சமயத்துல தான் அவங்க சம்பாதிக்க முடியும். இது இப்படி இருக்கிற போது அவங்களும் பெண் வீட்டார்களும் கொஞ்சம் மாப்பிள்ளைகளை கொஞ்சம் பொறுமையா பார்த்து வேணுங்கிற தாக்கில் வச்சுக்கிட்டு வேண்டாத தாக்கில் உடனே வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டா பரவாயில்ல. நம்ம ஐயாக்கள் எப்படி பண்ணி வைத்து கொண்டு வந்தாங்களோ அந்த இதுல இருந்து இப்ப நம்மளும் அதே போல நம்மளுக்கு நம்ம பெண் வீட்டார் கொடுக்கணும்னு நினைக்காம நம்ம பையங்கள் வீட்லயும் சில இதுல வேண்டாம்னு விட்டு கொடுக்கணும். இவங்களும் விட்டு கொடுத்தா நம்மளுக்கு மறுபடியும் கல்யாணங்கள் திருமணங்கள் ஈஸியா நடக்கும். பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட தான் இப்போ இவ்வளவு பிரச்சனைகளும் வருது. பேசுறத பார்த்தா தாராளமா அந்த காலம் போலவே இல்லாம இந்த காலத்திலையும் எல்லாரும் சுமூகமா இருந்து பேசி புள்ளிகள் பெறுகிறதுக்கு திருமணங்களை விரைந்து முடிக்கணும். அதுக்கு எல்லாரும் செய்யறதுக்கு எல்லாரும் ஒரு வாய்ப்பு அமையும்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். நான் ஜானகி ராமநாதன், காரைக்குடி. பிறந்தது குளிவிரையில். எனக்கு முதல்ல இங்கே வாய்ப்பு தந்த திரு கனகசுப்ரமணியனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது தலைப்பு வந்து நகரத்தார்களில் புள்ளிகள் பெறுகிறத பற்றின தலைப்பு. புள்ளிகள் பெருகணும் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து விரும்பி கேட்டுக்கிறது, விருப்பப்படுறதும் ஒன்று தான். திருமதிங்கிற பட்டத்தை கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு பொண்ணுக்கும் திருமதிங்கிற பட்டத்தை கொடுக்கறதுக்காக அந்த பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது நம்ம கண்கூட பார்க்குறோம். அதே மாதிரி திருக்களும் அந்த பட்டத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பொண்ணுதான் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா, என்ன காரணம் அப்படின்னா, வந்து முதல்ல ஆட்சிமார்கள் தான். அந்த ஆட்சிமார்களோட எதிர்பார்ப்பை வந்து நிறைய இருக்கு. அது தப்புன்னு சொல்லலை, பட் அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கு. அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப சுலபமாக கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சிடும். முதல் விஷயம். ரெண்டாவது எதிர்பார்ப்புகள் முதல் விஷயம், அதை குறைச்சிக்கணும். ரெண்டாவது வந்து ஜாதகம். இந்த ஜாதகத்தை வந்து தூக்கிட்டு அந்த ஜோசியக்காரரை பார்க்குறோம், இந்த ஜோசியக்காரரை பார்க்குறோன்ட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷனில் ஏகப்பட்ட குழப்பத்தில் வந்து எதையுமே வந்து கிளியராக இல்லாமல்
வந்து ஒருத்தர் பொருந்திருக்குன்னு சொல்கிறாங்க, ஒருத்தவங்க பொருந்தலைன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற ஒரே கன்ஃபியூஷனில் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் பண்ணுறாங்க, சில பேர் வேண்டாம்னு சொல்லி விட்டுறாங்க. ஆனால் இந்த ஜாதகம் வேண்டாம். ஏன்னா அப்போ நம்மளோட அம்மா அப்பா காலத்தில் 40, நான் சொல்கிறது 40s 50s. ஸோ அப்போல்லாம் வந்து இவ்வளோ ஜாதகங்கள்லாம் பார்க்கல. அப்போல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையுமே நேருக்கு நேராக பார்த்துக்கிறது இல்லையாங்க. இப்போல்லாம் வந்து பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் ஃபோனில் தான் பேசுகிறாங்க. கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா ஒரு 4-5 மாதத்துக்கு ஃபோன்லேயே போகுது. இல்லாட்டி எவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரத்துக்கு ரொம்ப நல்லது. இல்லாட்டி வந்து பாதியிலே எல்லா கல்யாணமும் போயிடுது. அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அப்போல்லாம் வந்து அப்பா அம்மாலாம் பார்த்துக்கிட்டதே கிடையாது. கல்யாணத்தன்னைக்கு மேடையில் பார்த்துக்கிறாங்க, அவ்வளோதான். இதான் பொண்ணுன்னு அப்புறம் தான் அன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரியுது. தாலி கட்டும் போது தான் தெரியுது. அதுவும் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து மாப்பிள்ளையே நிமிர்ந்து பார்க்குறாங்கன்னெலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நான் கேட்டிருக்கேன், எங்கள் அப்பத்தா இதெல்லாம் கேட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து இந்த ஜாதகங்கிற விஷயம் வேண்டாம். இது வந்து அவங்கவுங்க மனசை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. வாழ்க்கைங்கிறது மனப்பொருத்தம் தான், அதுதான் முக்கியம் என்னோட நினைப்பு. ஸோ வந்து ஜாதகத்தில் அந்த 9 கட்டத்துக்குள்ளே நம்மளோட வந்து அந்த பொண்ணோட குணத்தையும் பையனோட குணத்தையும் யாரும் சுட்டி காட்ட போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க வாழ போகிற வாழ்க்கையில் தான் அது தெரியும். அவங்களோட புரிதல், மன ஒற்றுமை எல்லாமே வந்து வாழ போகிற வாழ்க்கையில் தான் தெரியும். அது அந்த ஜாதகத்தில் அந்த அத்தனை அங்கே இருக்கிற கட்டத்துக்குள்ளே தெரியாது. அதை கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. அடுத்தது 3வது என்னென்னா, இந்த சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பண்பாடு இது எல்லாத்தையுமே சொல்லி வளர்த்துட்டோம்னா, இப்போ இருக்க ஃபாஸ்ட் வேர்ல்டெல்லாம் வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. அதில் ஒரு பங்கு நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பண்பாடு, நம்மளோட நகரத்தார் பெருமைகள் இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தந்தோம்னா அதுங்க வந்து 10மே புரிஞ்சுக்காதுங்க. அதில் 10ல் ஒரு 4 புரிஞ்சுக்குங்க. அந்த 4 40 ஆகலாம் வளர வளர. ஸோ அதனால சிறு துளி தான் பெருவெல்லாம். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரலாம். ஒரேடியாக போட்டு நம்ம கட்டுக்கோ பார்க்க வேண்டாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரலாம். ஒரு லெவல் வரும்போது நம்ம வந்து சில பேர்லாம் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களால கூட்டிகிட்டு வர முடியாது குழந்தைங்கள. அவங்களோட திருமண விழாக்கள் எதுக்குமே அவங்களால கூப்பிட்டு வர முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்மளோட திருமணங்கள்லாம் இப்படி தான்ப்பா நடக்குது அப்படின்ட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நம்மளோட வெட்டிங் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காமிக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன டீச்சிங் தான் அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா, இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்மளோடதில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ பேசும்போதே நம்மளோட வட்டார மொழியெலாம் நமக்கு அந்த குழந்தைங்களுக்கு சில குழந்தைங்களுக்குலாம் வர ஆரம்பிச்சிடுது. வெளிநாட்டில் இருக்க குழந்தைங்களா இருக்கட்டும், உள்நாட்டில் இருக்க குழந்தைங்களா இருக்கட்டும், எவ்வளோதான் ஹைஃபைல இங்கிலீஷில் பேசினாலும் சரி அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிடுது. அப்படி இருக்கும்போது நாமளும் நம்மளோட இந்த பழக்க வழக்கங்களை நம்ம சொல்லி தந்து சின்ன வயசுலேருந்தே வளர்த்தோம்னா அதுங்க வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு மோல்ட் பண்ணி வரும்போது அதுங்களால வந்து நம்மளோட இதுதான் நம்மளோட பாரம்பரியம், இதுதான் நம்மளோட பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவோட பேச்சு கேட்டு நல்லா நடந்துக்குங்க. அதனால வந்து குழந்தைகள் வந்து எந்த குழந்தைங்களுமே வந்து சொல்லித்தரத வந்து கேட்க மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிற குழந்தைகள் கிடையாது. முக்கியமாக பெற்றவங்க சொல்லித்தரணும், அதுதான் முக்கியம். பெற்றவங்க சொல்லி தந்தாங்கன்னா எந்த குழந்தையா இருந்தாலுமே கேட்கும். என்னோட பொறுத்தவரை அதுதான் என்ன. அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே குறைவான எதிர்பார்ப்பு இருந்தால் தான் நிறைவான வாழ்க்கை இருக்கும். ரொம்ப எதிர்பார்த்துட்டு எதுவுமே வரலைன்னா அப்புறம் அந்த இது பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம் அது. அதனால வந்து கலப்பு திருமணங்களும் வந்து இப்போ நம்மளோட ஜென்ரேஷனில் கலப்பு திருமணங்களும் நிறைய இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைக்கணும்னா நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம எல்லாத்தையுமே நம்ம சொல்லித்தர்றது, நம்மளோட கலாச்சாரங்களை நம்ம சொல்லித்தரணுங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது என்னோடது. அதனால வந்து எவ்வளோதான் வந்து வாங்கினாலும் கொடுத்தாலும் அதில் வந்து வாங்குறதுலையோ கொடுக்கறதுலையோ நமக்கு பெருமை கிடையாதுங்க. நம்ம வந்து நம்ம குழந்தைங்கள நம்ம வந்து நல்லா வாழ வைக்கணும், நல்லா தூக்கி கொண்டாடணும். அதில் தான் நமக்கு பெருமை இருக்குது. நம்மளோட புள்ளிகள் பெருகிறதுலையும் அதில் தான் பெருமை இருக்குது. அப்படி வந்து நம்ம தூக்கி வந்து வாழ வைத்து நல்லா கொண்டாடணும்னா நம்மளுக்கு பிள்ளைகள் பேரம்பேத்திகள் நல்லா பறக்கும், நம்மளும் சந்தோஷமாக இருப்போம், புள்ளிகளும் பெருகும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். திருமண கருத்துக்குழுவில் எனது கருத்துக்களை பதிவு செய்கிறேன். நமது நகரத்தார் சமூகம் மிக பெரிய வரலாற்றுக்கு சொந்தமானது.
கற்புக்கரசி கண்ணகியும் கோவலனும் நம் இனத்தவர். பட்டினத்தார் போன்ற மகான்கள் அவதரித்த குலம் நமது குலம். சிலப்பதிகாரம் நமது அருமை பெருமைகளை பறைசாற்றும் ஒரு பெருங்காப்பியம். ஆனால் இன்று நமது சமூகம் கால மாற்றத்தின் விளைவாக ஏளனத்துக்குள்ளாகியுள்ளது. மிகவும் வேதனை அளிக்கிறது. காரணம், இன்றைய நமது இனப்பிள்ளைகளின் மனப்பாங்கு. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நிலை மாறி ஒரு பெண் 3 திருமணங்கள் வரை செய்து கொள்ளும் நிலை கேட்கவே கூச்சமாக இருக்கிறது. பெண் பிள்ளைகள் நன்கு படித்து இனப்பெருமையை பறைசாற்றினால் நமக்கு பெருமை. ஆனால் இன்றைய நிலை நம் இன பையன்களை பரிதவிக்க செய்துவிட்டது. பேற்று திருமணம் செய்து கொள்வதும் விவாகரத்து செய்து கொள்வதும் மிகவும் சாதாரணமாகிவிட்டது. மணமாக வேண்டிய தம்பிமார்கள் இலவு காத்த கிளியாக ஒன்றும் செய்ய இயலாத நிலையில் உள்ளது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது. பெரும் பணக்காரர்கள் விவாகரத்து போன்ற விஷயங்களை பெரிதாக எண்ணாமல் சமுதாயத்தில் புகுத்தி விட்டதன் விளைவு பெரும் கவலையாக உள்ளது. இந்நிலை மாற பெற்றோர்கள் என்ன செய்ய இயலும் என்பது கேள்விக்குரிய. பிள்ளைகள் நாமும் மற்ற நமது உறவினர் போல எல்லோருடனும் சேர்ந்து வாழ வேண்டும் என எண்ணி விவாகரத்து, மனமுறிவு போன்ற விஷயங்களை செய்ய மாட்டோம் என உறுதிபட முடிவெடுத்தால்தான் நமது குலம் தழைக்கும், புள்ளிகள் பெருகும். எனவே அதற்கான நமது முயற்சிகளை எடுத்து வருகிறோம். திரு கனகசபை ராமசாமி அண்ணன் அவர்களது பெரும் முயற்சி வெற்றி பெற வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொள்வதுடன் முழு ஒத்துழைப்பையும் தருகிறேன் என்று கூறிக்கொள்ளுகிறேன். வாழ்க அவர்கள் தொண்டு, வளர்க அவர்கள் சமுதாய பணி. நன்றி. இப்படிக்கு ஆவணாச்சோன ஆண்டியப்பன், ஆவணிப்பட்டி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சங்கமீனாள் கணேசன். சொந்த ஊர் கண்டவராயம்பட்டி, கோவில் பிள்ளையார்பட்டி. புள்ளிகள் பெருக நாம் என்ன செய்யணும்? புள்ளிகள் பெருகிறதுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு பொண்ணை கொடுத்தாலே போதும், நிறைய புள்ளிகள் வரும். ஏன்னா நம்ம தொழில் செய்கிறவங்களுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு பொண்ணை கொடுத்தாலே நிறைய தொழில் செய்கிற பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு பொண்ணு கொடுத்தாலே புள்ளிகள் பெருக அதிக வாய்ப்பு உண்டு. 2வது, ஜாதகம் பார்க்குறாங்க. ஜாதகத்தை பார்க்காம நட்சத்திர பொருத்தம் பார்த்தாலே போதும். இல்லைன்னா அவங்க குலதெய்வம் கோயிலில் கேட்டு அந்த மாதிரி பேசி முடித்தாலும் ஓகே. இல்லைன்னா பொண்ணு வீடும் மாப்பிள்ளை வீடும் ஒரே இடத்துல ஜாதகம் பார்த்தா அந்த நேரம் குறைவு வரும். ஏன்னா பொண்ணு வீடு பார்க்குறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும், மாப்பிள்ளை வீடு பார்க்குறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். அப்புறம் தகவல் சொல்கிறதுக்கு லேட் ஆகும். உங்களுக்கு பொண்ணு வீடு சைடு பிடிச்சிருக்கும், மாப்பிள்ளை வீடு சைடு பிடிச்சிருக்கும். ஜாதகம் ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடியக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2வது, கலர் பார்க்கக்கூடாது. அவங்களோட குணம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்க்கணும், கெட்ட பழக்கம் எதுவும் இல்லையான்னு பார்க்கணும். அது இருந்தாலே தாராளமாக செய்யலாம். தொழில் செய்கிற பசங்கள்லாம் எவ்வளோ சிக்கனமாக இருக்காங்கன்னு நான் கண்கூடாவே பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க அப்பா வழியில் தான் அவங்க அந்த தொழிலை கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. புதுசாக இவங்களா போய் யாரும் செய்ய போகிறது கிடையாது. அது ரொம்ப ரேர் தான். ஏன்னா அவங்க அப்பா வழி தொழிலை தான் அவங்க பார்த்துட்டு வர்றாங்க. அவங்க அப்பாவோட அனுபவமும் அவங்களோட இதுவும் அவங்க சின்ன வயசுலேருந்தே கற்றுட்டு வர்றாங்க. அப்படிங்கிறம்போது அதில் அவங்க அப்பாவை விட இவங்க ஒரு படி மேலாவே நல்லாவே தொழில் செய்வாங்க. அப்படிங்கிறம்போது நம்ம தொழில் செய்கிறவங்களுக்கு பொண்ணு கொடுக்குறது தப்பே கிடையாது. அவங்க அவ்வளோ சிக்கனமாக, நானே கண்கூட நிறைய பசங்களை பார்த்துருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி அழகாக பிளான் பண்ணி அழகாக செய்வாங்க. அவங்க அப்பாவுக்கு எந்த வித கஷ்டமும் கொடுக்காம அந்த தொழிலை அழகாக கொண்டுட்டு போவாங்க. அவங்க அப்பாவே ஆச்சரியப்படுவாங்க, ஆக நம்ம பையனா எப்படி இவ்வளோ அழகாக தொழில் பண்ணுறான், நம்மளை விட அதிகமாக நல்லாவே நல்லா புதுசத்தனமாக பண்ணுறானே நினைப்பாங்க. அந்தளவுக்கு அந்த பசங்க குறைஞ்ச படிப்பு தான் படிச்சிருப்பாங்க. பட் தொழிலில் நல்லா பண்ணி நல்ல ஒரு வீடு, வாசல், காரு எல்லா வசதியும் அவங்கள்ட்ட இருக்கும். கம்மியாக படித்தவங்க தொழில் செஞ்சு நல்லாவும் இருக்காங்க, அதிகமாக படித்தவங்களும் தொழில் செஞ்சு நல்லா தான் இருக்காங்க. ஸோ தொழில் செய்கிறவங்களுக்கு பொண்ணை கொடுத்தாலே புள்ளிகள் அதிகமாக பெருக வாய்ப்பு உண்டு. ஏன்னா நம்ம சமூகமே வணிகத்தை சார்ந்தது தான். அப்படிங்கிறம்போது ஏன் அந்த தொழில் செய்கிற பசங்களுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அதை இனிமேல் அதை ஃபாலோ பண்ணுனா
நல்லா இருக்கும். நன்றி. எல்லாம் வல்ல மலையாளியின் அருள் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். என் பெயர் தெய்வானை காசிநாதன், ஊர் வளையப்பட்டி. இப்போ நாட்டுக்கோட்டை நகரத்தார், அந்த நகரத்தாரில் புள்ளிகள் பெருகணும், இதுதான் இப்போ நான் சொல்ல வர்ற ஒரு விஷயம். புள்ளிகள் பெருகணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம் இனம் இப்போ ரொம்ப சுருங்கிடுச்சு. அதுலேயும் இப்போ மாப்பிள்ளைகள் ஏராளமாக இருக்கின்றார்கள், பெண்களும் ஏராளமாக இருக்கின்றார்கள். பெண் இல்லைங்கிறதெல்லாம் இல்லை, இப்போ பெண் இருக்கிறது. ஆனால் இந்த கல்யாணம் நடக்கலை. ஏன்னா 2 பேரோட எதிர்பார்ப்புகள் வேற வேறையா இருக்கிறதுனால இன்னைக்கு 30 வயதுக்கு மேலும் இருக்கிற பெண்களும் இருக்கிறார்கள், மாப்பிள்ளைகளும் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த காலம் மாதிரி தயவு செய்து நமது ஆட்சிமார்கள் சீதனம் நகை தோதை எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு எல்லா பொண்ணும் படிச்சிருக்கு, எல்லாம் நல்லா வேலை பார்க்குது. அதனால இன்னைக்கு பையனும் பெண்ணும் சேர்ந்து நல்ல ஒரு குடும்பம், நமக்கு ஒரு வாரிசை உருவாக்குனாங்கன்னா போதும். நம் குடும்பம் தலைக்கணும், அதுதான் இப்ப நமக்கு முக்கியம். அதனால இந்த சீதனம் நகை தொகையை விட்டு கொடுங்கள். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறது இல்லை எதையுமே. சில விஷயங்கள் கேட்டா கூட முறை தலையை யாருமே கேட்கறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்கள் இப்ப கல்யாணம் முடிச்ச இடங்கள்ல யாருமே முறை தலையை பற்றி சிட்டை எழுதவும் இல்லை, பேசவும் இல்லை. அப்படியே எழுதினாலும் அதுக்கு சண்டையும் போடலை, விட்டு கொடுத்து போயிடுறாங்க. இது ஒரு முக்கிய காரணம். 2வது, பெண் பிள்ளைகள் வீட்டுக்கு சொல்றேன். பெண்ணை பெற்றவர்கள் வரன் தேடுறீங்க, நிச்சயமா நல்ல வரனா தான் எல்லாருமே பார்க்கணும்னு நாம் ஆசைப்படுவோம், உண்மை. ஆனா நீங்க மாப்பிள்ளை படிச்சிருக்கானா, அவனுக்கு குணம் இருக்குதா, கெட்ட பழக்க வழக்கம் இல்லையா, நல்ல குடும்பமா, இதை முதல்ல பாருங்க. அதற்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க பொண்ணுகிட்ட கேட்டு பிடிக்குதான்னு கேளுங்க. பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் இருந்தா பின்னாடி பிரச்சனை இல்லைம்மா, நல்லா இருக்கும்னு சொல்லி பாருங்க. சொல்லி அந்த குழந்தையை சம்மதிக்க வைக்கணும். இப்போ 5 வயசு இருந்தா, 5 வயசுக்கு மேல வித்தியாசம் இருந்தா வேண்டாங்கிறாங்க. 5 வயதிற்கு மேல் வித்தியாசம் இருந்தால்தான் இன்னைக்கு குடும்பத்தை ஒழுங்கா விட்டு கொடுத்து போக முடியுங்க. அந்த ஒரு ஈகோ அங்க வராது. 2 வயசு போதும், என் பொண்ணை விட 2 வயசு மூத்த மாப்பிள்ளை வேணும்னு சொல்றீங்க. தயவு செய்து அது ஈகோ ப்ராப்ளம் வருதுங்க இன்னைக்கு. அதனால நான் என்ன சொல்றேன், மாப்பிள்ளை அது மாதிரி சொந்த தொழில் பண்ற மாப்பிள்ளைகளையும் எல்லாரும் வெறுக்கிறாங்க. கிடையாது, நம்ம இனமே தொழில் இனம்தான். நாம முதலாளியா இருந்துதான் பழக்கம், வியாபாரம் செய்துதான் பழக்கம், வேலைக்கு போன பழக்கமே கிடையாது. ஆனால் இன்றைய இளைஞர்கள், நம் சமுதாயம் வேலையில் இருக்கவங்க தான் நிறைய பேர். அதனால தொழில் புரிபவர்கள் எல்லாம் மட்டும் நம்ம நினைக்கவும் கூடாது. பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்க நிச்சயமா. அதே மாதிரி கேட்கிற வரன் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பதில் சொல்லுங்க. உங்களை இருகரம் கூப்பி வணங்குகின்றேன். அந்த கேள்வி ஒரு மாப்பிள்ளை வீடு வந்தா உங்களுக்கு ஒத்து வரும், வல்ல பிடிக்குது பிடிக்கல, நாசுக்காக இல்ல நாங்க இப்ப செய்யல, நீங்க வேற இடம் பாருங்கனாவது சொல்லுங்க. போனை அவாய்ட் பண்ணாதீங்க. இது நிறைய இடங்கள்ல நடக்குது. பெண் வீட்டுக்கு நாங்களே கூட சில நேரங்கள் அவங்க சொல்லி நாங்க பண்ணினா கூட அவங்க அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஒரு அசால்ட்டா ஒரு பதில் சொல்றாங்க. அது ரொம்ப மன வருத்தம். உங்களை செய்யுங்கன்னு கட்டாயப்படுத்தல, செய்யறதுக்கு விருப்பம் இல்லைங்கிறது தான் முக்கியம். இது ஒரு முக்கியமான விஷயம். 2வது இன்னைக்கு நிறைய பசங்க இன்னமும் நம்ம இடத்திலே கல்யாணம் பண்ணிக்கணும்னு மன உறுதியோட இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாப்பிள்ளைகள் எல்லாம் நம்ம நம்பி பொண்ணை கொடுக்கலாங்க நல்லா. ஆனா அதுக்காக இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சில பேர் என்ன பண்றீங்க, சின்ன வயசுல எல்லாம் விட்டுட்டீங்க. இப்ப வயசானதுக்கு அப்புறம் இந்த பெண்ணை, சின்ன வயசு பொண்ணுங்களா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி செய்றீங்களான்னு கேக்குறீங்க. நீங்க கேட்கும் போது எங்களுக்குமே அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி இப்ப என்ன செய்யறது, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம தான் முதல்ல நம்மளுடைய நகைத்தொகை பேசுவதை விட வேண்டும். வெட்டி கௌரவம் பார்க்கறதை நம்ம விட்டுறணுங்க. கல்யாண விஷயத்துல நம்ம அதை பார்க்க கூடாது. ஒரு குடும்பம் சிறந்து விளங்கணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும், முதல்ல விட்டு கொடுத்து போகணும். சொல்லும் சொற்கள் இனிமையா இருக்கணும். 2வது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் வேண்டும். அடுத்தவர் சொல்வதை காது கொடுத்து கேட்டு அதில் சரியா தவறா என்று புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பதில் சொல்லணும். இப்படி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. இத நிறைய சொல்லலாம், எவ்வளவோ இருக்கு. புள்ளிகள் பெருகணும்னு மனமுடைய வேண்டாம். பெண் வீட்டுக்காரர்கள் மனது வைத்தால் நிறைய கல்யாணங்கள் இன்னைக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. பெண் வீட்டுக்காரர்கள் அதிகமான எதிர்பார்ப்பினால் வரும் வரன்களை தட்டி கழிக்கிறீங்க. இத பெண் வீட்டுக்காரருக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், தயவு செய்து
வரும் மாப்பிள்ளையையும் மாப்பிள்ளை குணம் படிப்பை பற்றி சிந்தித்து செயல்படுங்கள். அவ்வளவுதான் நான் சொல்றேன். இது இப்ப புள்ளி பெருக இதுதான் எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய பேசலாம், கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. இதுதான் என்னால இப்ப சொல்ல முடிஞ்ச கருத்து. நன்றி, வணக்கம். நாட்டுக்கோட்டை நற்பணி இயக்கத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாட்டுக்கோட்டை நார்த்தார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். முனைவர் திருமதி மல்லிகா சேது, இழையத்தக்குடி கல்னிவாசல், கண்டவராயன்பட்டியைச் சேர்ந்தவர். புள்ளிகள் பெருகுவது பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். புள்ளிகள் பெருக நாம் என்ன செய்ய வேண்டும்? புள்ளிகளை பெருக்க பெண்ணுக்கு 21 வயதிலேயே திருமணம் பேச ஆரம்பிக்கலாம். பையன்களுக்கு 23 வயதில் திருமணம் பேச ஆரம்பிக்கலாம். பெண்ணு படித்து முடித்த உடனேயே திருமணம் செய்யலாம். நம்பர் 2, பையன்கள் பணிக்கு சென்றவுடன், பையன்கள் வேலைக்கு சென்ற உடனேயே திருமணம் செய்வது சிறப்பாக இருக்கும். நம்பர் 3, ஆண் குழந்தையை வீட்டில் வைத்துக்கொண்டு பையனை வைத்துக்கொண்டு பெண்ணுக்கு திருமணம் பேசுவதா, பெண்ணை வீட்டில் வைத்துக்கொண்டு பையனுக்கு திருமணம் பேசுவதா என்று நினைத்து கொண்டிருக்காமல், யாருக்கு முதலில் திருமணம் வருகிறதோ அவர்களுக்கு செய்வதே சிறப்பாக இருக்கும். இதுவும் சிறப்பான காரணமாக இருக்கும். பெண்ணோ அல்லது பையனோ எதை பேசினாலும், பெண்ணை பேசினாலும் ஒரு முடிவோடு முடிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவோடு, தெளிவான முடிவோடு பேசுவதும் சிறப்பாக இருக்கும். மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்காமல், மற்றவர்களிடம் கேட்காமல் பெற்றவர்களே முடிவு செய்வதும் புள்ளிகள் பெருக்குவதற்கு சிறப்பான வழியாக இருக்கும். பெண்ணுக்கும் பையனுக்கும் மன பொருத்தம் இருந்தால் உடனடியாக திருமணங்களை முடிக்கலாம். அதுவே சிறப்பாக இருக்கும். அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்குங்கிறப்ப திருமணம் பண்ணுவது மிகவும் சிறப்பாக இருக்கும். சிறு வயது முதல் பெண்ணுக்கும் பையன் இவர்களுக்கு நம்முடைய பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது ஒரு சிறப்பாக இருக்கும். பாரம்பரியம் மிக்க நம்மளுடைய நார்த்தார் பண்பாடுகளையும் நார்த்தார் பழக்க வழக்கங்களையும் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது. அடுத்து, பையன்களுடைய சம்பளத்தை பார்க்காமல் தரம் மட்டும், குடும்பத்தின் தரமான குடும்பமா என்பதை பார்த்து திருமணம் செய்வதும் சிறப்பாக இருக்கும். பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடித்திருந்தால் திருமணம் செய்வதும் சிறப்பு என்றும். அப்புறம் பெண் பையன் இவர்களை பெற்றவர்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும். அப்புறம் திருமணம் பற்றி பேசும் பொழுது விரைவாக திருமணம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தெளிவாக முடிவெடுப்பது சிறப்பாக அமையும். இவை அனைத்தையும் செய்தால் நிச்சயமாக நம்முடைய நகரத்தார் இனத்தில் புள்ளிகள் பெருகும் என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். நிச்சயமாக புள்ளிகள் பெருக நிறையும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. அனைவருக்கும் மிக்க நன்றி. நாட்டுக்கோட்டை நார்த்தார் நற்பணி இயக்கத்தின் சார்பாக திருமதி மல்லிகா சேது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தேன்மொழி ராஜேந்திரன். எங்கள் ஊர் வளையப்பட்டி, இளையாற்றக்குடி கழனிவாசல் கோயில். நான் மதுரை நகரத்தார் மகளிர் சங்க செயலாளராக இருக்கேன். நம்ம இனத்தில் புள்ளிகள் பெருகணும்னா என்ன செய்யலாம்னு எனக்கு தெரிஞ்ச எளிய யோசனைகளை சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். புள்ளி பெருகணும்னா பிள்ளைகள் தான் பெருகணும். அந்த காலத்தில் ஒவ்வொருத்தரும் 8 பிள்ளை 10 பிள்ளை பெற்றுக்கிட்டு வளவரம்ப வீடரம்ப பிள்ளைகள் தான் இருந்துச்சு. அப்போ பொண்ணு கொடுக்கையில ஒரு பிள்ளையா இருக்கிறவங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கெல்லாம் யோசிப்பாங்க. கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துதான் கல்யாணம் பண்ணாங்க. இப்போ ஒரு பிள்ளை தான் போதும்னு நிறுத்துறாங்க. கல்யாணம் பண்றவங்களும் மாமியார் நாத்தனார்லாம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. இந்த மாதிரி எண்ணம்லாம் தப்பு. நம்ம ஆளுக புள்ளி பெருகணும்னு சொன்னா எல்லாருக்கும் பிள்ளையும் நிறைய இருக்கணும், சொந்தமும் நிறைய இருக்கணும். ஒவ்வொருத்தரும் 3-4 பிள்ளைகள் பெற்றுக்கணும். அதனால என்ன ஆகும்னா புள்ளியும் பெருகும், விவாகரத்தும் குறையும். எப்படின்னா இந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கும் அதுகளை கொடுக்கறதுக்கும் நேரம் சரியா போகுமே தவிர இவங்க 2 பேரும் சண்டை போட நேரமே இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா விவாகரத்துங்கிறதுக்கு இடமே வராது. இந்த விவாகரத்து ரொம்ப மோசமான வியாதி. அந்த காலத்துல அறுத்து கட்டுற ஜாதி இல்லை, அனுசரிச்சு போ அப்படின்னு வீட்டில் திட்டுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஈஸியா 1 கல்யாணம் 2 கல்யாணம் 3வது கல்யாணம் வரைக்கும் போறாங்க. அது ரொம்ப தப்பு. பிள்ளைகளுக்கு விட்டு கொடுத்து போக சொல்லி பழக்கணும். கல்யாணம் பண்ணின பொண்ணு மாப்பிள்ளைய மாமியார் மாமனார் கூடயே இருக்கக்கூடாது. அவங்கள தனியா கொண்டே வச்சிடணும்.
அவங்க எவ்வளவு தூரம் தள்ளி இருக்காங்களோ அவ்வளவு தூரம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ள உறவு நல்லா இருக்கும். அதனால எதுக்கு எடுத்தாலும் மகன் வீட்டு விஷயத்துல மருமக வீட்டு விஷயத்துல மாமியார் தலையிடக்கூடாது. அதே போல அம்மாவும் பெண்ணோட விஷயத்துல தலையிடக்கூடாது. டெய்லி போன் பண்ணி நெச்சுன்னு ஏதாவது கேட்கக்கூடாது. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா 2 பேரை பெத்தவங்களும் கண்டுக்கவே கூடாது. காதுல விழுகாத மாதிரி பேசாம போயிடணும். அவங்களே அடிச்சுக்கிட்டா அவங்களே குடிக்குவாங்க. நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம போய் அதை தலையிட்டா அது பிரச்சனை பெருசாத்தே ஆகுமே தவிர சின்னது ஆகாது. அதனால விவாகரத்து ஒழிகிறதுல பெத்தவங்க பங்கு நிறைய இருக்கு. பிள்ளைக பங்கை விட பெத்தவங்க பங்கு தான் நிறைய இருக்கு. அதை கொஞ்சம் மாத்திக்கணும். அப்புறம் காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடணுங்க. பருவத்தை பயிர் செய்யணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது என்ன வெள்ளாம போடுறதுக்கு மட்டுமா சொல்லியிருக்கு? நம்மளோட பிள்ளைகளையும் காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அந்த காலத்துல எல்லாம் பள்ளிக்கூடத்துல பசங்க படிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. மாமியார் வேற வச்சு அரிசியும் பருப்பும் நிலத்துல இருந்து அரிசியும் பருப்பும் வரும். ஏதோ காய் கறி அதை இதுன்னு சாமானை வாங்கி கொடுத்து குடும்பம் நடத்துவாங்க. அவங்கெல்லாம் பிள்ளை குட்டியெல்லாம் பெற்று நல்லா இருக்காங்க. இப்ப பிள்ளைகளுக்கு படிப்பு தான் பெருசு. அதனால பரவாயில்ல, படிச்சிருக்கிறது நல்லதுதான். இவங்க கணவனோட அனுசரிச்சு வாழ்றதுக்கும் சொல்லி கொடுக்கணும். காலகாலத்துல கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைங்க சீக்கிரமே குடியாகணும். கல்யாணம் ஆன உடனே அதுக்கு என்ன பண்ணணும்? பிள்ளை பிறக்கிறத தள்ளி போடவே கூடாது எந்த காரணம் கொண்டும். ஒரு வீடை வாங்கிட்டு குழந்தை பெற்றுக்குவோம், ஒரு காரை வாங்கிட்டு குழந்தை பெற்றுக்குவோம். நம்ம குழந்தைய எங்க கூட்டி போனாலும் கார்ல கூட்டி போகணும். சொந்த வீட்டில் தான் நம்ம குழந்தை வளரணும். அப்புறம் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய கமிட்மெண்ட் இருக்கு, அது முடிச்சு குழந்தை பெற்றுக்கலாம். அந்த மாதிரி எந்த விஷயத்தாலையும் குழந்தை பிறப்ப தள்ளி போடவே கூடாது. கடவுள் கொடுக்குற நேரத்துல நம்ம காலகாலத்துல குழந்தைய பெற்றுக்கின்றோம். அந்த குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு நமக்கு நல்ல ஆரோக்கியமான உடம்பு வேணும். அந்த காலத்துல பொண்ணு வயசுக்கு வந்துட்டாக்க உளுந்தங்களி கிண்டி கொடுப்பாங்க, இடுப்பு தேரணும் அப்படின்னு சொல்லி. ஆடிக்குள்னு நம்ம இப்ப சொல்றோம். அந்த மாதிரி பாரம்பரியமான உணவுகளை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு சாப்பிடவும் சொல்லி கொடுக்கணும். அவங்க பிள்ளைகளுக்கு அதை செய்யவும் நம்ம சொல்லி கொடுக்கணும். கல்யாணங்கிறது இப்ப ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குது. பொண்ணு வீடும் ஒத்து வரல, பையன் வீடும் ஒத்து வரல, 2 பேரும் ஒத்து வந்தா ஜாதகம் ஒத்து வரல. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜாதகம் நமக்கு சாதகமா இருந்தாத்தான் பார்க்கணும். இல்லைன்னா 4க்கு 2 பழுது இல்லைன்னு கல்யாணம் முடிக்கிறதுக்கு பாருங்க. காலாகாலத்துல கல்யாணத்தை நடத்தி வச்சு குடியாக்குங்க அவங்களையெல்லாம். பொம்பளை பிள்ளைங்க படிச்சு பட்டம் வாங்கி வேலை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா அவங்க வாங்கின பட்டம், அவங்க வாழ்க்கை பட்டத்தை ஒரு காலம் இறக்கி விடக்கூடாது. எல்லா தகுதியும் உள்ள ஒருத்தன் வர்ற வரைக்கும் ஒரு பொண்ணு காத்திருந்தான்னா அவளுக்கு தலையில நர விழுந்துரும், அவளோட எவனும் போயிரும். அதனால ஒரு 10க்கு 2 குறைஞ்சாலும் பரவாயில்லைன்னு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிக்கின்றோம். பெற்றவங்களும் அதுக்கு உண்டான புத்திமதியை சொல்லணும். நம்ம தாய் அறியாத சூழ் கிடையாது. தாய் தான் சொல்லணும், எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்மளும் தட்டி கழிக்க கூடாது, அந்த பிள்ளைகளையும் தூண்டி விடக்கூடாது. அப்புறம் வசதி இல்லாத பொம்பளை பிள்ளைகளும் இருக்கு. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பையன் வீட்டார் காசு கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரலாம். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. பணம் இருக்கிறவங்க கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரலாம். அந்த காலத்துல ரொம்ப அழகா இருக்க பொண்ணுகளை பணத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவாங்க. நாங்க கொண்டுகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அழகுக்காக போறதும் உண்டு, பொண்ணுக்காக போறதும் உண்டு, படிப்புக்காக போறதும் உண்டு. அதனால தகுதின்னு பணத்தை பார்க்காதீங்க. இந்த நம்ம ஆளவாய் அங்கே இருக்க நீ அருளால சீக்கிரமே நம்ம இனத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி அவங்களுக்கெல்லாம் குழந்தைங்க பிறந்து நம்ம பிள்ளைகள் பெருகணும்னு நம்ம தாய்மார்களையும் கேட்டுக்கிறேன், உங்க எல்லார்டையும் கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு கனகசபை அண்ணனுக்கு நன்றி கூறிக்கொண்டு, என்னுடன் பங்கு கொண்டவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, இது பார்த்த பார்வையாளர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன்களே, ஆட்சிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்திட உதவி புரிந்த உள்ளங்களுக்கு இரணியூர் கோவில் கண்டனூரை சார்ந்த அழகு மீனாள் சுப்பிரமணியம் என்கிற அபிசுப்பு உங்களுக்கு நன்றி உரையாற்ற வந்துள்ளேன். இக்கருத்தரங்கினை நடத்திட வித்திட்ட அண்ணன் திரு கனகசபை ராமசுவாமி அவர்களுக்கும் முதற்கண் 2 கரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இறைவணக்கம் பாடிய அண்ணன் சோ ஆண்டியப்பன் அவர்களுக்கும் வரவேற்புரை நல்கிய திருமதி திவ்யா அவர்களுக்கும் கருத்துமலை பொழிந்த அண்ணன்கள் பேராசிரியர் திரு அரு ராமநாதன் அவர்கள், திரு சித அடைக்கலவன் அவர்கள், திரு வீர நாராயணன் அவர்களுக்கும் ஆட்சிகள் திருமதி தெய்வானை அவர்கள், திருமதி தேன்மொழி அவர்கள், திருமதி ஜெயலட்சுமி அவர்கள்,
திருமதி சங்குமீனாள் அவர்கள், திருமதி ஜானகி அவர்கள் ஆகியோர் அனைவருக்கும் நன்றி. இக்கருத்தரங்கை காணொளி காட்சியாக வழங்கும் உலகம்பட்டி திரு முத்துராமன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. இக்கருத்தரங்கிற்கு அடித்தளமிட்ட நாட்டுக்கோட்டை நகரத்தார் நற்பணி இயக்கத்திற்கும் 76 ஊர் நகரத்தார் குழுவிற்கும் மிக்க நன்றி.